Taste the Daily. அரியலூர் அருகே கடன் விவகாரத்தில் 4 லட்சம் அளவுக்கு முறைகேட்டில் ஈடுபட்ட நபர் சிக்கினார். லால்குடியைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவர் தனது வீட்டு பத்திரத்தை சண்முக சுந்தரம் என்பவரிடம் அளித்த 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடனை செலுத்திய பின் வீட்டு பத்திரத்தை தனலட்சுமி கேட்டபோது 4 லட்சம் ரூபாய் வட்டி நிலுவை உள்ளதாகவும் அதை செலுத்தினால் மட்டுமே பத்திரத்தை தர முடியும் என சண்முக சுந்தரம் மிரட்டியதாக தெரிய வருகிறது. இது குறித்த புகாரின் பேரில் சண்முக சுந்தரம் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் துணையோடு முறைகேடுகள் நடைபெறுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை எண்ணூரில் போலி காவல்துறை அட்டையை பயன்படுத்திய நபர் சிக்கினார். சுனாமி குடியிருப்பு பகுதியில் காரில் மது அருந்தியோரிடம் நடைபெற்ற விசாரணையில் தினேஷ் என்பவர் தனது சகோதரர் ரவிக்குமார் போக்குவரத்து காவலர் என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அடையாள அட்டை போலி என்பது தெரியவந்த நிலையில் அதனை பயன்படுத்திய ரவிக்குமார் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் மோசடிகள் மற்றும் முறைகேடுகள் அரங்கேறாத பகுதிகளே இல்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. மயிலாடுதுறையில் கடனை செலுத்த கால அவகாசம் கேட்ட நிலையில் தனது தந்தையை பைனான்சியர் ரவுடிகள் மூலம் கடத்திவிட்டதாக அவரது மகன் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். திருஇந்தலூர் மேலவீதியை சேர்ந்த மணிகண்டன் சிதம்பரத்தை சேர்ந்த பைனான்சியர் பழனிசாமி என்பவரிடம் 8 மாதங்களுக்கு முன்பாக வியாபாரத்திற்காக 15 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அதில் 10 லட்சம் ரூபாயை திருப்பிக் கொடுத்துவிட்ட நிலையில் மீதி பணத்தை கொடுக்க கால அவகாசம் கேட்டுள்ளார். இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மணிகண்டனின் தந்தை நடராஜனை ரவுடிகள் இருசக்கர வாகனத்துடன் கடத்திச் சென்று தன்னையும் தனது சகோதரியையும் நேரில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு தந்தையை கூட்டிச் செல்லுமாறு மிரட்டல் விடுப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது.